Hi everyone, நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிரீவ்ஸ் 400 kVA CPC 4+. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன இது ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னா மொபைல் மானிட்டரிங் யூனிட் இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து எங்கே வேணால் அக்செப்ட் பண்ணி ஃபோனில் வந்து நம்ம இந்த ஜென்ரேட்டர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நம்மளால் வந்து மானிட்டரிங் பண்ண முடியும். இதில் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இது கண்ட்ரோலர் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதில் கண்ட்ரோலர் என்ன மேக் யூஸ் பண்ணியிருக்கோம்னா டீப்சி யூஸ் பண்ணியிருக்கோம். பிரேக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்என்டி யூஸ் பண்ணியிருக்கோம். எல்என்டியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 630 ஆம்ஸ் இது வரும். இதில் அதேமாரி இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறோன்னா வி டைப் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பம்பு இது வரும். ஒன் பை ஒன் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதில் 2 பம்ப் வரும். இது வந்து மாஸ்டர், அது வந்து ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பம்பும் வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு இன்ஜின் ஆன் ஆகி பவர் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆல்டர்னேட்டர் பார்த்தீங்கன்னா லடாய் சம்மர் ஆல்டர்னேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் கஸ்டமருக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆல்டர்னேட்டர் வந்து மாற்றி கொடுக்குறதும் இருக்குது. ஸ்டாம்ப் போடுவோம், எது வேணால் நாங்கள் மாற்றி கொடுப்போம். இப்போ இந்த கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நாங்கள் வந்து லடாய் சம்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 556. இப்போ 556 வந்து பார்த்தீங்கன்னா 100% லோடு. ஆனால் வந்து நம்ம 80% லோடு தான் வந்து நம்ம ஒரு இன்ஜினை வந்து லோட் பண்ணோம். அப்போ வந்து 556ல் வந்து நீங்கள் -80% போட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களோட ஃபுல்லோட ஆம்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஏடிஎஸ் சிஸ்டம். நான் ஃபஸ்ட்டே ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். CPC 4 இதுனா என்ன இதுனா இப்போ பொல்யூஷன் எமிஷன் கண்ட்ரோலர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைலன்சர் வரனால 2 பம்பு இதில் இருக்கும். இது அந்த சைடில் வந்து உங்களுக்கு ஆட் ப்ளூ ஜில் காட்டுறேன். இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா DEF இன்லெட்டுன்னு போட்டிருக்கோம். DEF இதுனா ஒன்றும் இல்லை, டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட். அப்படின்னா நம்மளுக்கு யூரியா உள்ளே இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா யூரியா டேங்க் வந்து அடிஷ்னலாக நம்ம வச்சுருக்குறோம். ஒன்ஸ் டிஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பம்பும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் மூலயமா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா பொல்யூட் வந்து பண்ணாது, புகை வந்து நம்மளுக்கு இந்த டிஜியில் வராது. அதுதான் இதோட மெயின் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து 24 வோல்ட் 2 பேட்ரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி நம்மளுக்கு வச்சுருக்குறோம். இதில் வந்து நம்மளுக்கு ஹையர் கேவேனா 24 வரும், லோயர் கேவேனா 12 வோல்ட் பேட்ரி வரும். அதுக்கப்புறம் நாங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாரி நாங்கள் வந்து ஆட்டோ பேனலும் சப்ளை பண்ணுறோம். அது நாங்கள் லோடு கேல்குலேஷன் பண்ணி நாங்களே சைட்டில் வந்து பார்ப்போம். இல்லைனா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கான கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் பேனலும் சப்ளை பண்ணுவோம். ஏதோ உங்களுக்கு பவர் பேக்கப் நீடு இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து சைட்டில் என்னென்ன லோட் கேல்குலேஷன் பண்ணி என்ன கேவி சூட்டபுள் இதோ நாங்கள் சஜஷன் பண்ணுவோம். கால் ஃபார் திஸ் நம்பர்.